Shasha food. Shasha food. அனைவரும் நலம் பெற வாழ்த்துக்களோடு ஆரம்பம் செய்வோம். இந்த வீடியோவில் பெட்டல் லீஃப் வெற்றிலையை சளி இருமலுக்கு மட்டுமல்லாமல் பெயின் ரிலீஃப் வலி நிவாரணியாகவும் எப்படி வெற்றிலையை பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். இப்படி வெற்றிலையை பயன்படுத்துவதால் சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை பயனடையலாம். தேவையான பொருட்கள் வெற்றிலையும் சாதாரண கடைகளில் கிடைக்கக்கூடிய விக்ஸும் தாங்க. இந்த மாதிரி விக்ஸை நம்ம பயன்படுத்துவதால் எந்த பயமும் வேண்டாம். தாராளமாக குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை பயன்படுத்தலாம். இந்த அளவுக்கு விக்ஸ் எடுத்துட்டு வெற்றிலையின் ஒரு பக்கம் மட்டுமே இதே போல் எல்லா பகுதியிலுமே படுற மாதிரி அப்ளை செஞ்சிடுங்க. இன்னொரு பக்கத்துக்கு வெற்றிலையின் மறுபக்கத்தை நல்லா இதே போல் ஒட்டி விட்டுருங்க. இன்னும் ஒரு வெற்றிலை எடுத்துட்டு இதே போல் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு பக்கம் மட்டுமே விக்ஸ் அப்ளை செஞ்சுருங்க. மறுபக்கத்தை சும்மா மடக்கி அதோட ஒட்டி விட்டால் போதுமானது. விக்ஸை நம்ம வெற்றிலையின் ஒரு பக்கம் மட்டுமே அப்ளை செஞ்சோம். இதே போல் செய்கிறதால வெற்றிலையின் ரெண்டு பக்கமே விக்ஸு சேர்ந்துடுங்க. மெழுகுவத்தி அல்லது அடுப்பில் இதே போல் லேசாக வெற்றிலையை வாட்டி எடுத்துக்கோங்க. லேசாக வாட்டினா போதுங்க, ரொம்ப வாட்டிடக்கூடாது. லேசாக மடங்கணும், அவ்வளோதாங்க. இப்படி வெற்றிலை வாட்டுவதற்கு 10 செகண்ட் ரொம்பவே அதிகம். ரொம்பவே குறைவான டைமில் லேசாக வாட்டி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் செய்வதால் தலையில் நீர் கொத்துக்கொண்டு ஏற்படக்கூடிய தலைவலி, தலையில் நீர் கொத்துக்கொண்டு ஏற்படக்கூடிய மூக்கில் நீர் வடிதல், நெஞ்சு சளி போன்றவை குறையும். உடம்பில் எந்த இடத்தில் வலி இருந்தாலும் இதேபோல் ஒட்டினால் வலி குறையும். சில்ட்ரன்ஸ்க்கு குழந்தைகளுக்கு ஒற்றா இருந்தால் சூடு செக் செஞ்சுட்டு நல்ல மிதமான சூட்டில் ஒட்டி விட்டுருங்க. இதே பெரியவர்களுக்கு செய்கிறா இருந்தால் எவ்வளவு சூடாக ஒட்டுறமோ அந்த அளவுக்கு பயன் தருங்க. மட்டுமல்லாமல் சூடாக ஒட்டினா தாங்க ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். உடம்பில் எந்த பகுதியில் வலி இருக்கிறதோ இதே போல் வெற்றிலையை சூடு செஞ்சுட்டு நல்லா சூடாக ஒட்டி விட்டுருங்க. சூடாக ஒட்டினால்தான் பயன் தரும். இருமல், நெஞ்சு சளிக்கு நெஞ்சு பகுதியிலும் முதுகு பகுதியிலும் முழு வெற்றிலையை சூடாக ஒட்டி விட்டுருங்க. தலையில் நீர் கொத்து கொண்டு தலைவலி, மூக்கில் நீர் வடிதலுக்கு இதே போல் ஒரு வெற்றிலையை 2ஆக பிச்சிட்டு இதே போல் நெற்றியின் முன்பகுதியில் வெற்றிலையை சூடாக ஒட்டி விட்டுருங்க. எவ்வளவு சூடாக ஒட்டுறமோ அந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். வெற்றிலையின் முழு பயனும் நமக்கு கிடைக்கும். இதே போல் வெற்றிலையை ஒட்டிட்டு 20 நிமிடங்கள் கழித்து வெற்றிலையை எடுத்துடுங்க. இதே போல் வெற்றிலையை மிகவும் சூடாக ஒட்டுவதால் வலி நிவாரணியாகவும் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்களுடன் நிறைவு பெறுவோம். Shasha food. Shasha food.